ஈஸ்வரா, எங்கள் கோரிக்கைகளுக்கு இன்னும் ஈசன் செவிமடுக்கவில்லையே, ஏன்? நடந்தது சொல்லு சம்பந்தம். நடந்தது நடந்தது, நடக்க போவது அறிந்தது. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாயா. அறிந்தது அறிந்தது, அறியாதது அறியாதது எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் எமனுக்கு தெரியும். ராலி ஃபார்வர்ட், ராலி ஃபார்வர்ட். கட் 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 கட். சாரி சாரி சார். சாரி. பாத்தனே காலன் இச்சிங்கனே இருக்கீங்க. ஐயோ சம்பந்தம். ஐயோ சார், ஐயோ சார், சார். ஐயோ. பாத் பாத் சார், நான் சொல்லிடுறேன் சார். என்ன சொல்ல போறேனே? நடந்ததுன்ற நடக்க போகுதுன்ற நீ பேசுறத பார்த்தா கைலாச சிவம் மாதிரி இல்ல, ராயபுரம் சிவம் மாதிரி இருக்கு. டைரக்டர், இந்த நக்கல் தானே வானான்றது. நான் ஸ்டண்ட் பாட்டு, மாடு பழகின மாடு, பாம்புக்கு பயம் இல்லைன்ற தோட்டு தான் என்ன நீ சிவனா போட்ட. சாமி வாய்ஸ் மாச்சன் நான் 2 நாள் கவிச்சு கூட தின்னாதான். இதுக்கு மேல டயலாகும் பேச சொன்னா ஒண்டியால எவ்வளவு தாங்க கவனிக்கிறது. மாடு வேற இஷ்டன்னு போது, பாம்பு கழுத்துல ஊறுது, இந்த பிளாடர் வேற கரிட்டா இன்னைக்கு கங்கையில தண்ணி வர வைக்கணும். இது மேல பேச்சு வரணும்னா எப்படி? இதெல்லாம் நல்லா பேசு, டயலாக் கொடுத்தா மட்டும் பேசாத. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஐயோ நீ ஒண்ணும் பேச வேணாம். வானாவா? இந்த பபுள் கம் இத வாயில போட்டுக்கிட்டு நல்லா மெல்லு. நான் டப்பிங்ல வேற ஆளை பிடிச்சு நீ மெல்றதுக்கு தகுந்த மாதிரி அவனை பேச வச்சிடறேன். நல்ல டெக்னிக் ஆகுதா? நீ ஒண்ணு போட்டுக்கிறீங்களா? ஐயா நான் டைலாக்ல நல்லபடியா தான் பேசுவேன். இதோடா உனக்கு சமசால் தட்டி வருமா? ரெடி. ரெடி சார். உன் அப்பால பாத்துக்கிறேன் சார். ரெடி சார், போட்டுட்டா? போட்டுக்கோ. பா இனிமே ட்ராலி அது இதுன்னு வாயால சொல்ல மாட்டேன், எல்லாம் சிக்னல் தான், புரிஞ்சுதா? ஓகே சார், ரெடி. முத்தமிழ் அறிந்த முருகனுக்கா நாம் எடுத்துரைப்பது ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை. சிவன் பபுல் எல்லாம் உடப்பட்டாரு சம்பந்தம். எக்ஸ்கியூஸ் மீ சார். இப்ப யாரையும் பார்க்க முடியாதியா? வாயில்லாத ஜீவன்களை கொடுமைப்படுத்துறத நாங்க அனுமதிக்க மாட்டோம். யாரையா வாயிலா ஜீவனை கொடுமைப்படுத்துறது? ஆனா வாயில பபுள் கம் கொடுத்துருக்கேன். அப்படியா? அங்கே பாருங்க சார். ஷூட்டிங் நடந்த மாதிரி நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக சுதந்திரமா தெரியுற மாட்டை கொண்டு வந்து கட்டி வச்சு சாகடிக்கிறதாக ப்ளூ கிராஸ் இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இது பாருங்க இன்ஸ்பெக்டர், ஈவு இறக்கம் இல்லாம 2 பேரு காளை மாட்டு மேல உட்கார்ந்திருக்காங்க. 2 பேரு காளை மாடு மேல உட்கார்ந்து நிக்கிறோமா? டேய், நிக்கிற மாட்டு துணி தூக்கி காட்டுறா. வேண்டாம் வேண்டாம், துணி எடுக்க வேண்டாம். துணி எடுக்க வேணாவா? மாட்டை இட்டுன்னு போடா. சார், இன்ஸ்பெக்டர் சார், இந்த அம்மாவுக்கு கால மாடு மேல எல்லாம் பத்தாவும் கிடையாது. என் மேல காண்டு, என்ன புடிச்சு உள்ள போறதுக்காக வந்துக்கிறாங்க. 1 நிமிட். நான் டாக்டர் பாப்பா, என்ன புடிச்சு உள்ள போறதுக்கு உனக்கு வயசும் பத்தாது, இந்த மாடும் பத்தாது. வேணா ஒன்னு செய், நான் உன்னை கெட்டுட்டேன்னு கேஸ் கூட அகௌரவமா இருந்தாலும் ஒத்துக்கின்னு உள்ள போறேன். நான் டென்ஷன் ஆகிட்டியா? மாட்டு விஷயத்தை விடு, பாம்பு வாயை திறக்க விடாம தச்சு தானே சினிமால யூஸ் பண்றீங்க. நிஜமாவே வாயை தச்சிருக்கீங்களா? சார், நீங்க பெரிய மனுஷன், நீங்களே பாருங்க வாய் தச்சுக்குதானே. எம்எல்ஏ பாம்பு போடுறியா? பாம்பு போடல சார். என்ன தூக்கிட்டு விட்டீங்க? பிரவுன் மணி, பிரவுன் மணி, பிரவுன் மணி. சாரி செத்து போச்சா? இன்சூர் பண்ணிருக்கீங்கல்ல? இன்சூரா? இன்னைக்கு ஏன் சோரே போச்சு, இதுல இன்சூர் வேறயா? இது சத்தியம். அந்த ஆண்டவனே குறுக்கே வந்தா கூட நம்மளை பிரிக்க முடியாது. பிரவுன் மணி, பிரவுன் மணி. மை லார்ட், எனது அடுத்த சாட்சி காளை. இதுவா சாட்சி சொல்ல போகுது? ஈஸ்வரா, மணி, பிரவுன் மணி. யோ, யார் அது? மணி சார், மணி வயிறு சரியில்லை. இந்த ஆளோட பெரிய தலைவலியா போச்சு. நான் சும்மா விட மாட்டேன். கன்சியூமர் கோர்ட் வரைக்கும் போவேன். என்ன விஷயம்? நான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆறேன். அதுக்கு என்ன பல்லாக்குல வச்சா வீட்டுல கொண்டு போய் விட முடியும்? கிண்டலா? நான் யார் தெரியுமா? ஸ்ரீவில்லிபுத்தூர் குலசேகர பெரியசாமி, சுருக்கமா எஸ்கேபி. நான் யார் அறியுமோ? கூர்க்கஞ்சேரி மரியக்குட்டி தோமஸ், சுருக்கமா சொல்ல போனா KMT. அதுக்கு என்ன இப்போ? எங்க என்னோட எக்ஸ்ரே ரிப்போர்ட்லாம் எங்க? என்னையா இது எக்ஸ்ரே படத்தை வச்சு நீ என்ன ஆல்பமா போட போற? போடுறேனே. இது பாத்தீங்களா? இது மண்டையில பண்ண ஆபரேஷன், இது என் தொண்டையில பண்ண ஆபரேஷன், இது மார்ல பண்ண ஆபரேஷன், இது இடுப்புல பண்ண ஆபரேஷன். இது ஐயோ, நீ ரொம்ப கீர்த்தனமா போறேன், நிறுத்து. இந்த அப்படி
ஐயோ வராத கேட்டா போய் தொலை. யாரியா? யாரு யாவா? நான் தான் உன் பரம விரோதி பிகேஎஸ் பேசுறேன். பிகேஎஸ், நல்லா இருக்கீங்களா? என்னடா வானிலை மாறுது, நீங்க செய்யறது ஒண்ணுங்க நல்லாகுதா? புளிக்குதான் பார்த்தேன். ஏன் சீன்றனா? நான் சொல்லுவேன், எனக்கு வயிறு எரியுது. ஐயோ, லெஃப்ட்லயா ரைட்லயா? இந்த கிண்டல் தானே வானான்றது. நீங்க பாட்டுக்கு அறுத்து போட்டு போயிடுவீங்க. இருந்து கவனிக்க தேவல, கேஷ் வாங்கல. சாரி, நான் நேர்ல வந்து பாக்குறேன். ஒன்னும் வானா, நான் பையனை அனுப்பி வைக்கிறேன். நீங்க ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்து அனுப்புங்க. எங்க ரிலேஷன்ஸ் நல்ல டாக்டர் இருக்கிறாரு, உங்களை விட உயர்ந்த டாக்டர். என்னடா ஒரு 6 feet இருப்பியா? சேடா இந்தியில 6ன்னு அர்த்தம். அவரு டெல்லியில பிராக்டிஸ் பண்ணவரு, அவராண்ட பாத்துக்கிறேன். நீங்க அவராண்ட பேசுறியா? வேணாம் வேணாம், அவருக்கும் பேச வேணாமா? அவங்களான சும்மா பேச மாட்டேன். பேசாம இரு, அவங்க எல்லாம் சரியா தான் பண்ணிருப்பாங்க. டாக்டருக்கு டாக்டர் விட்டு கொடுத்துக்க மாட்டேங்கிறாங்க பாரு. ஆபரேஷன்ல ஏதோ கோளாறு ஆயிடுச்சு. ஆபரேஷன்ல கோளாறா? ஐயோ இந்த வாட்சை வயித்துல வச்சு தச்சிருக்காங்க. ஷேமானஸ். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் இல்ல, நம்ம ப்ரொஃபஷனுக்கே அவமானம். எஸ் சார். செஞ்சது யார்? நான் சொல்றேன், இதுக்கெல்லாம் காரணம் டாக்டர் பொம்பளை தான். சொந்த பகை காரணமாக பொறுப்பில்லாமல் செயல்பட்ட உங்களை ஆஸ்பத்திரியிலிருந்து மட்டுமல்ல மருத்துவத்துறையிலேயே பணியாற்ற அனுமதிக்க கூடாது என்று மெடிக்கல் போர்டுக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. இந்த மாதிரி டாக்டர்ல தீவிரவாதிகள் மோசமானவங்க. இவெல்லாம் எதுக்கு உனக்கு ஸ்டெதஸ்கோப் கோட்டு? வாட் a shame. கொண்டா இதெல்லாம் தொழிலுக்கு அவமானம். உனக்கு கல்யாணம் ஆகணும்னு தான் வாட்ச கொடுத்தேன், அத வச்சு கருமாதி பண்ணுவியா? யூ டூ மாமி. நம்ம குழந்தைய எக்கடிக்க வந்தவளை உடைய போட்டு சொல்லிக்கவே. ஐயோ, இவளால இங்க அப்பனே செத்துட்டாயா? அப்பா என்ன விட்டு போகாதீங்கப்பா. அப்பா என்ன விட்டு போயிடாதீங்கப்பா. வாக்கிங் தானே போயிட்டு இருக்கேன். அப்பா அதே பஞ்சு. எதே பஞ்சு? மூக்குல கோடை கட்டி சமையல் எண்ணெயில தூச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்ண 2 நாளா ஆஸ்பத்திரி பக்கமே காணும். பேசாம வா. எந்தா நான் சம்பந்தம் ஆபரேஷன் பண்ணல, தவறி போய் என் வாட்ச் அவன் வயித்துல வச்சுட்டேன். ஐயோடா, அத்தனை வலி சாப்பிட்டு எனக்கு எவ்வளவு கிட்டி? ட்ராப்பா? பின்னே வயிற்ற சுட்டி வாட்ட கட்டணும்னா யானைக்கு கோமணம் கட்டுற மாதிரி பெரிய விஷயமாச்சே. வயித்துக்குள்ள வச்சுட்டேன் வாட்ச. ஐயோ பரவாயில்ல விட, வயித்துக்குள்ள வாட்ச் இருக்கிறது நல்ல விஷயம் தான். டயத்துக்கு பசிக்கும். நம்மள சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இங்க வா. இந்த மேட்டர் நம்ம 2 பேர் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா இன்னொருத்தருக்கு தெரியுமே. யாருக்கு? அந்த வாட்சுக்கு. அது பேச போதா? பேசாதான பாடுமே. பாடுமா? துண்டு விக்குது. வக்கர துண்ட. சரி, ஏதோ நீ முதல்ல போன் பண்ணி அந்த ஆளை எப்படி இருக்குன்னு கேளு. கமல் மென்ஷன். மாலதி இருக்காரா? இப்ப வாங்க இல்ல. மாலதி நல்லா இருக்கியா? ஃபைன் ஃபைன். அம்மா வீட்டுக்கு மாறிட்டேன். அவரே லாட்ஜுக்கு போயிட்டாரு. சாமாலா பாதியா பிரிச்சுக்கிட்டோம். ஓ பூஜாரியா? வக்ரதுண்ட மகாகாளி சூரிய கோடி சப். இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? ஏ என்ன உசு பெத்ததானே பாடின, என்ன அழ வச்சு பார்க்க ஆசைப்பட்டுதானே இந்த பாட்டு பாடின. ஏன்டி எல்லாரும் ஜானகி, அது சுவாமி பாட்டு. ஆனா அந்த பாட்டு இவளுக்கு எப்படி தெரியும்? பாடுவாரு. ஐயோ, ஆனந்த் பாடுவாரா? மரிய குட்டி சம்பந்தம் சொல்லிருக்காரு. அவங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு யார் சொன்னா? நீ போலீஸ்ல எப்ப சேர்ந்த? போலீஸ்க்கு யார் சொன்னா?
உனக்கு என்னமோ ஆயிடுச்சு உன்னை நாளைக்கு மீட் பண்றேன் இல்ல ஒருத்தரும் கண்டுபிடிக்க வேணாம், நீயே வாயை விட்டு உடற போற. இங்க பாருங்க, உட்கார். விழிக்க விழிக்க. ஹலோ, சம்பந்தம் இருக்காரா? ஷூட்டிங் போயிட்டாருங்க. ஷூட்டிங் போயிருக்காரா? எங்க எங்கன்னு கேளு. எங்க? ஹீரோ சார், ஒரு தடவை பாத்துங்க. சம்பந்தம் ரெடியா? ரெடி மாஸ்டர். ஸ்டார்ட் கேமரா. ரோலிங். ஆக்ஷன். அது வாழ்க்கை. அட பாவி மவனே. யோ, ஃபைட் முடிஞ்சன சீன் தான். டயலாக் சொல்லு பார்க்கலாம். ஒரு வாட்டி பாத்துக்கிறேன் சார். யோ, ஒரு பக்கம் டயலாக் கொடுத்தாங்க. ஒரே ஒரு வரி தானே, சொல்லியா? அடப்பாவி மவனே, சாதாரண வயிற்று வலிக்காக இப்படி தற்கொலை பண்ணிக்கலாமா? அரஞ்சய விரும்பு 60 சினம். ஏயா ஆத்தி துரி ஒப்பிக்கிற? சோகமா சொல்லியா? திடீர்னு சோகனா எப்படி சார்? என்ன லெட்டர் போட்டா வர வைப்பாங்க? டைரக்டர் சொல்லி உனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தனே. என் மூஞ்சிய ஞாபகம் வச்சுக்க. சோகம் தன்னால வரும்டா. பாவி மவனே, சாதாரண வயிற்று வலிக்கு போய் இப்படி தற்கொலை பண்ணிக்கலாமா? ஃபாலோ பண்ணு. அட பாவி மவனே, சாதாரண வயிற்று வலிக்கு போய் தற்கொலை பண்ணிப்பியா? அட பாவி மவனே. ஹலோ சம்பந்தம் எங்க இருக்கார்? அவர் இங்க இருக்காரு, மேல இருக்காரு. அட பாவி மவனே, சாதாரண வயிற்று வலிக்கு போய் தற்கொலை பண்ணிப்பியா? தற்கொலையா? ஏன்? இல்லையா? தப்பா சொல்லிட்டேனா? அப்படிதான் ஐயா. இருக்கு. ஸ்டார்ட் கேமரா. ரோலிங். ஆக்ஷன். ஐயோ, கையில வாட்ச் வச்சுட்டு தலைக்கீழ குதிக்கிறாரு. பரவாயில்ல, வாட்ச் வாய்க்குள்ள வந்தாரு, கீழே வந்துட்டு துப்பிடுவான். வா வா, ஸ்டார்ட்டுக்கு போலாம். என்ன? ஒன்னில மாஸ்டர், வாழ்த்து வர சொல்ல வயித்துல கிராச் ஆயிடுச்சு. ஐயோ, அதுக்கே ஐயோன்ற? ஐயோ இல்லையா? சரி, கூப்பிடு அவங்கள. ஏய் வாங்க வாங்கடா. வேண்டாம் சம்பந்தம் வேண்டாம். ஐயோ, கட் 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 கட். யார் யாது? அது எனக்கு தெரிஞ்சவங்க தான் மாஸ்டர். டேய் இறக்குங்கடா. என்ன யார் பாது? இங்க நாங்க பொம்பளைங்களையோ பிராணியோ வதிக்கலையே, நீங்க எதுக்கு வதிக்க வந்தீங்க? இல்ல இப்பதானே ஆபரேஷன் ஆச்சு, அதுக்குள்ள வேலைக்கு வந்துட்டீங்களே. உங்க ஆபரேஷன் எப்படியா பட்டதா இருந்தாலும் என் உடம்பு நல்லா எடுத்து உடனே வேலைக்கு வந்துட்டேன் நானு. வயித்து பழப்புல மணி அடிக்குதா? ஐயோ, நீ பாட்டு தானே கேட்கணும் வரது. என்னது? ஒண்ணும் இல்ல. இல்ல நான் ஷூட்டிங் எல்லாம் நிறுத்த வரல. ஒரு ஆபரேஷன் பண்ண டாக்டர் பேஷண்ட பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். அண்ணே, காட்டுங்கண்ணே. சொம்மாரா நான் வாஷிங் மிஷினா ஏர் கண்டிஷனா ஆஃப்டர் சேல் சர்வீஸ் பண்ண வந்துக்கிறீங்களா? டேய் காட் சொல்றேன். ஏய், எல்லாரும் காப்பி. எனக்கு ஒண்டி. அண்ணனுக்கு மட்டும் குடுறா. போவான் போவான் போவான். வா. என்ன போவான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒருவேளை நாளைக்கே உங்களுக்கு வயித்து வலி வந்துச்சுன்னா கண்டிப்பா ஏன் ஹாஸ்பிடலுக்கே வரணும். வயித்து வலியா? எனக்கா? டேய் வயித்துல ஊத்துற. என்ன இது வைரால மண்ணு போட்டியா? இல்ல சப்போஸ் வந்துச்சுன்னா? சப்போஸ் எல்லாம் வராது, எனக்கு ஒண்ணும் வராது. ஏன் தெரியுமா? ஷார்ட் ரெடினே. இல்ல இல்ல ஒருவேளை வயித்து வலி வந்துச்சுன்னா நம்ம ஹாஸ்பிடல். ஊரு பூரா எல்லாருக்கும் மெட்ராஸ் ஆகி வந்தது. ஆனா அண்ணனுக்கு வரல. ஏன் தெரியுமா? ஏன்? அப்ப அவர் பாம்பேல இருந்தாரு. ஓ ச்சே. சுக்காபி சம்பந்தம் தானே ஸ்பெஷலா போட்டுருக்கியா? ஓகே. தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வருமோ? என்ன சொடக்கு போட்டு மரியாதை இல்லாம கூப்பிடுற? நான் உனக்கு தம்பியா? எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்களே நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன். ஓஹோ, நான் கூட எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள தங்கச்சி அப்படின்னு கூப்பிட மாட்டேன். கண்ணுன்னு தான் கூப்பிடுவேன். நோட்டி, எனக்கு குடிக்கா குறைச்சு வெள்ளம் தருமோ? தண்ணி கொடுத்தா என்ன தரும்? குடிச்சிட்டு கிளாஸ திருப்பி தரும். புரியுது. ஓடி போ. இந்தா பிஸ்லரி வாட்டர். சுக்கு அப்படி. ஜீசஸ். சீக்கிரம் வா. உடனே வண்டி எடு, சீக்கிரம் ஆபரேஷன் ரெடி பண்ணணும். என்ன ஆனாலும் புடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறானே. உன்கிட்ட சொன்னா நீ சம்மதிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு சம்பந்தம் குடிக்கிற சுக்கு அப்படி இவ்வளவு வயித்து வலி மாத்த போட்டேன். ரூபன் அங்கோட்டு நோக்கு கண்டா. வாயை வச்சுன்னு கம்மு நிறா. நான் சுக்காபி. பகல் 3 மணிக்கு கொடுத்த மாத்திரை இன்னும் வேலை செய்யாமையா இருக்கும். மணி வர 12 போகுது. நீங்க போன வைக்கிறீங்களா? எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வரும். சூர்யா ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறாங்க மேடம். டியூட்டி டாக்டர் இன்னும் வரலையா? யாரோ ஒரு பேஷண்ட்டுக்கு கடுமையான வயித்து வலியா, இங்க அனுப்பி வைக்கவாங்கறாங்க. என்ன ப்ராப்ளம் பாரு. முதல்ல எக்ஸ்ரே எடுக்கட்டும். ஹலோ, பேஷண்ட் என்ன சாப்பிட்டார்? நான் பாவிங்க கடைசி அண்ணனுக்கு எங்க கையால சுக்கு காப்பி கொடுத்தேன். ஜானகி, இது நம்ம கேஸ். ஆஸ்பத்திரி மாறி போய். எக்ஸ்கியூஸ் மீ, அரை மணிக்கூர் நேரம் வயித்து வலின்னு ஒரு பேஷண்ட் இவட அட்மிட் ஆனாங்களே. ஸ்டண்ட் பாட்டியா? டியூட்டி டாக்டர் எக்ஸ்ரே பார்த்துட்டு இருக்காரு.
கர்த்தாவே, எக்ஸ்ரே எடுத்துட்டாங்களா? காட், வயிற்றுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்களே. என்னன்னு எப்படி பாக்குறீங்க? அது ஏன்டா அழுவுற? இந்த நேரத்துல வந்துக்கிறாங்க, வாட்ச் பண்றேன். போவா பிடிச்சுவான் வா. எல்லாத்தையும் சொல்லிடுறேன். வானா, நீ எதுக்கு சும்மா சும்மா என் பின்னாடியே சுத்துறேன்னு கேக்குறேளா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த கையடே. பெரிய டாக்டர் காட்டி மேல என்ன செய்யறதுன்னு பாக்கல. பெரிய டாக்டர் ரூம் எதுல? அந்த ரூம். சரி, உங்க இஷ்டம். பர்மிஷன் கொடுக்குறாங்க. வேணுன்னு எதுவும் பண்ணல, நம்புங்க. ஒரு வாரமா தூங்கல. எல்லாம் உங்க நினைவுதான். உங்களுக்கு எதுவும் சிரிக்கிறீங்க? கதவு இருக்குதாங்கட்டுன்னு போயிட்டேன். இந்த வரேன் டாக்டர். பாத்து. டேய், உங்க வயித்துல ஏதாவது ஆயிட்டா அப்ப தெரியும்டா. ஒரு நண்பன் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன கைவிட்டுறாதீங்க. என்னங்க அது அபாண்டம் மாறுது? என் தைய செச்சு பண்ணி நீங்க பிடிச்சிக்கின்னு எனக்கு வேற திக்குது. என் எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு. எல்லாரும் பாக்குறா. கொஞ்சம் அப்படி வரேளா ப்ளீஸ்? நடந்த உண்மை எல்லாம் சொல்லிடு. ஆக்சுவலா சொல்லாத. என்னத்த சொல்லாத சொல்லாதன்ற நீ? இல்ல மணி மணி சுக்கு காப்பி பிடிச்சு வயித்து வலி வந்து எக்ஸ்ரே எடுத்தாங்கல்ல, அந்த எக்ஸ்ரேல மணி வயித்துல நாக்கு பூச்சி இருக்கிற விஷயம் நீங்க தெரிஞ்சு பயப்படுவீங்களோ நினைச்சுதான் நான் அங்கன പറഞ്ഞു. கொஞ்சம் பறைய தேவையில்லை. அண்ணா கையே எனக்கு தெரியும். முடிச்சமிக்க ஏன்டா ஒரு நாளைக்கு 3 சினிமா கம்பெனில வேலை பார்த்து 3 பேட் ஆவாங்க, பரவாயில்ல. 3 கம்பெனி டிஃபன் வாங்கி தின்னுட்டு 10வது என் கூட 6 சுக்கு காப்பி வர குடிச்சுக்கிறான். 7ண்ணே. பின்ன நாக்கு பூச்சி வராதீங்க. அது சரி, நீங்க உள்ள போய் டாக்டர் நாக்கு பூச்சிக்கு அழுவுறீங்களா? இல்ல, எனக்கு இன்னும் வேலை வரல. புழு வந்துருச்சா? வெளியே வரலப்பா. ஓ, வெளியே வரலன்றீங்களா? ஆமா. மதி பூவாம் பூவாம் பூவாம். நட்டு அங்கேயே கேட்கணும் இருந்தா இவங்க புறப்பட்டு சொல்லலாம், நீ பூவான் பூவான்றியா? நீ என்ன அவங்களுக்கு ஆரணம்? ஐயோ, பூவாம் பூவான்னா மலையாளத்துல போலான்னு அர்த்தம். அப்ப ஆர்னு கண்டுபிடிச்சது மலையாளின்ற? ஐயோ கர்த்தாவே. அவரா? உன் எக்ஸ்ரேல வாட்ச் இருக்கேன், அதை என் டாக்டர் கூட கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாரு. அப்பா, கவலை விட்டு வைக்கல. 40 லட்சம் ரூபாய்க்கு நஷ்டம் கேட்டு அந்த டாக்டர் ஜானியை மாட்டிட்டு வண்டிதான். அவசரப்படாத எஸ்கேபி. என் அவசரம் உனக்கு தெரியாது வக்கீல. என்ன? வயித்துல இருக்கிற வாட்ச் வெளில போயிட கூடாதுன்னுட்டு நல்ல பாத்ரூமே போல. நீ ஏன் கவலைப்படுற? எனக்கு இதெல்லாம் பழக்கம் தான். இந்த ஃப்ரிட்ஜ் கன்சியூமர் கோர்ட்ல போட்டு வாங்கினது, இந்த சோஃபா செட்டு கன்சியூமர் கோர்ட்ல போட்டு வாங்கினது. என் சம்சாரம் யோ, இவ பிரசவத்தால கூட அதுல போட்டு வாங்கினதுதான். இப்ப ஜாக் பாட்டே கிடைச்சிருக்குது. சரியான ஆளியா நீ. இந்தாங்க. என்ன, எனக்கு ஒரு கப் காபி கூட. தரமாட்டேங்க. அனாவசியமா வயித்துல இருக்க மகாலட்சுமியை எதுக்கு வெளியே அனுப்பணும்? தங்கம். அம்மா, பத்தினி தெய்வமே. ரேடியோ வார்னிங்கடா. ரேடியோவே போடலண்ணே. இது என்னது? என்ன பக்கத்துல கோவில்ல இருந்து மந்திரம் தானே? பக்கத்துல ஏது கோயில்? ஹார்பர் தானே இருக்குது. ஹார்பர்ல எங்க மந்திரம் சொல்றாங்க? அதான் நான் கேட்டேன். கேக்குது இல்ல? இல்லனே, நீ ஏதோ கணா கண்டுகிறனே. கேக்குதுடா, கேட்டுக்கினே இருக்குதுடா. கேட்டாலும் தர முடியாதுன்னு சொல்லிரு. டேய், பார். கேக்குதா உனக்கு? பின்ன ஏன்டா தலையாட்டுறா? அம்மா சப்போர்ட் காட்டினேன். சப்போர்ட் ஆட்டக்கூடாதுடா. டேய், நெஞ்சிலியா? தொண்டையில? காதுலயா? மூக்குல? டேய், நான் தொண்டை காது மூக்குன்னு. டேய், கரெக்ட்டா. நம்ம என்கிட்ட கேக்கலாம். உன்கிட்ட கேட்கலாம், நீ என்கிட்ட கேக்குற? அது இல்லடா, நம்ம என்ட் டாக்டர். காதுல சத்தம் கேக்குதே டாக்டர். சத்தம் கேட்டாதான் காது, இல்லன்னா செவிடு. எத்தனை வாட்டி கேக்குறது? காலைல ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி கேக்குது. பிராமின்ஸ் பாடுற சாங். உங்களுக்கு எப்படி தெரியும்டா? வந்ததுல இருந்து 10 வாட்டி திருப்பி திருப்பி அதை நீ தானே சொன்ன. சொன்னார்ல. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த காது வழியா பார்த்தா ஆக்சுவலா அந்த காது வழியா ரோட்ல போற டிராபிக்ல தெரியுதுப்பா. ஹலோ, ஜோக். ஓ,
அண்ணனை ஒரு நல்ல மனோதத்துவ டாக்டர் கிட்ட போய் காட்டுங்க. ஐயோ, அப்ப எங்க அண்ணன் மென்டல் ஆயிட்டாரா? ஏர்வாடி இல்ல, அது ஏர்வாடி முருகன் அருளால அண்ணனுக்கு பாட்டு கேக்குதுன்னு சொல்ல வந்தேன். அண்ணனுக்கு கடவுள் அருள் வந்திருக்கியா? பாத்தீங்களாடா, நான் சொல்ல சொல்ல கேட்காத கிண்டல் அடிச்சிருந்தீங்களே. போடுங்கடா புத்தி. டாக்டர் நீங்க என்ன உங்களை சொல்லுவனா? இந்த பசங்க நம்ப மாட்டேன்ட்டாங்க. நீங்க கண்டி அது கேட்டீங்க செலுத்திடுவீங்க. அவசியம் கேக்குறேன்பா. ஐயோ, இப்பதான் அனுமார் அவர்கள் கட்சிக்குது. யாராவது அசிங்கமா பேசாதரா. அந்த பொண்ணே சொல்லிடுது, நமக்குள்ள டாக்டர் பேஷண்ட் உறவு தானே. இதுக்கு என்ன பதில் சொல்ற நீ? நம்ம டெய்லி பஸ்ல போறோம்பா. என்னைக்காவது கண்டக்டர் பஸ் எடுத்து நம்ம வீட்டு தேடி வந்து பேசஞ்சர் நீ சௌக்கியமான்னு கேட்டுக்கிறானா? முதல்ல இதுக்கு பதில் சொல்லு. நம்ம வீட்டு சொந்தல பஸ் விட முடியாதா? இதே கைதான். அந்த மாதிரி டாக்டரா, இவர் பேஷண்டா. ராத்திரி 2 மணிக்கு கை எடுத்து நெஞ்சில வச்சுக்கின்னு பேஷண்ட் உன் கையில தான் எதிர்காலமே இருக்குன்னு சொல்லிச்சான். சும்மா காதுல செடி வைக்காதவா நீ. என்ன செடியா? அனுமார் துளசி அந்த மாதிரிலாம் பேசாத. என்ன அந்த பொண்ணுக்கு எனக்கு காதல்ன்றியா? நாடா குரல் கொடுக்குறீங்க? இது நடக்காது. அந்த பொண்ணு டாக்டரு, நான் பயிற்று. அது படிச்சதே, நான் படிக்காது. அது மாடனு, நான் நாடனு. அது பொண்ணு, நீ ஆணு. நாடா கூட சேர்ந்து உல்டா சால்றா போடுற. அந்த பொண்ணு டாக்டர் ஆஸ்பத்திரியில என்ன பார்க்க வந்தது, அவள்தான். இதே கண்டி அந்த பொண்ணு கையில பொக்கையும் வாயில சிரிப்புமா ஹாப்பி பர்த்டே சொல்லின்னு வீட்டாண்ட ஏன்டா சிரிக்கிறீங்க? ஏன் சிரிக்கிறாங்க? அதான் நானும் கேட்டுக்கிறேன். ஐயோ, நாங்க இது நான் சொன்ன மாதிரியே கையில சிரிப்போம் வாயில பொக்கையுமா? வாங்க வாங்க. இல்ல இருங்க. எதுக்கு வந்தீங்க? ஹாப்பி பர்த்டே. இங்க ஊடெல்லாம் ஒரே கலீஜாக என் ரூம் இதை விட குப்பையா இருக்கும். ஏன் கேக்குறீங்க? அண்ணாத்த ரொமான்ஸ் போஸ் பாத்தியா? கலக்குறாரு பார். ஊரே சிரிக்குதுங்க. நான் ஒரு ஆன்மார் பக்தன். ஒரு நாளைக்கு 2 வேளை பூஜை பண்றோம். இப்ப 3 ஆயிடுச்சு. டீ காஃபி வேணுமான்னு கேட்க மாட்டேளா? அவர் எப்பயும் வடை வெண்ணதான். அண்ணே, அவங்களுக்கு கேட்டாங்கண்ணே. ஓ, உங்களுக்குங்களா? சரி, டீ வாப்பி கடை வெண்ணெய் ஏதாவது சாப்பிடுறீங்களா? இதுதான்டா சொல்லு. போங்கடா, சொம்பறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். வானா இது மனசு அஞ்சல போட கூடாது. கல்மிஷன் இல்லாத இருக்கணும். நாங்க துளசி வாயில போட்டுங்க. இது மல்லிகைப்பூ கீழையும் போடலாம், பரவாயில்ல. ஒரு முக்கியமான மேட்ருங்க. அது இங்க வானா, இங்க வாங்க. அன்மா இருக்கிறாரு. பாருங்க, என்னோட அறிவு அழகு இதெல்லாம் பார்த்து உங்க மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்பட்டுருக்கலாம். அது இயற்கைதான். ஆனா அந்த இயற்கைக்கு நான் இடம் கொடுக்க முடியாது. ஏன்னு கேளுங்க. ஏன்? நீங்க வேண்டப்பட்ட விரோதின்றதுனால உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு கொஞ்ச நாளாவே கடவுள் அருள் வந்துச்சுங்க. வாய்ஸ் எல்லாம் கேக்குது டெய்லி 3 டைம்ஸ். ஓ காட். அவரே தாங்க. பெரிய பெரிய டாக்டருங்க, என்ட் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கூட டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. என்ட் ஸ்பெஷலிஸ்டா? இஎன்டினா தானுங்க. ஓ, இஎன்டியா தான் என்ட்னீங்களா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு உடம்பெல்லாம் கரெக்டா இருக்குது, ஆனா கடவுள் அருள் இருக்குதுன்னாங்க. இதை வெளியே சொல்லிடாதீங்க, அப்புறம் விபூதி கட்டி கியூ கட்டிடுவானுங்க. ஓ, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். வரேலா? ஆனாங்க ஒரு அனுமார் பக்தனுக்கு அருள் காட்சி இருக்குது. அதை நீங்க வந்து சோதனை பண்ணக்கூடாது. புறப்படுங்க. ஓகே, நான் வரேன். வராதீங்க. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்ரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. நல்ல எக்கோ வாய்ஸ்ங்க உங்களுக்கு. எனக்கு கேக்குற பாட்டுக்கு உங்களுக்கு லிரிக்ஸ் எப்படி தெரியும்? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? இந்த அட்ரஸ்க்கு வாங்க, சொல்றேன். உங்களுக்கு மட்டும் கேக்குற பாட்டு எனக்கு எப்படி தெரிஞ்சது? அதுதாங்க ஆச்சரியமா இருக்கு. எப்படி தெரிஞ்சது? பக்கத்துல வாங்க, சொல்றேன். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போதுமா? என்ன பண்ண போறீங்க? ஊசி போட்டுட்டு ஆபரேஷன் பண்ண போறேன். மயிலனா வாட்ச் போடல, அதான் கொலைக்குது. வந்துட்டா. இது வரை மறைச்சு வைக்கணுமே. போ, சீக்கிரம் போ போ.
மேடம் மேடம் எப்படி கூப்பிடுறது? என்ன பேரு? ஜானகி. ஓ, இது பேரும் ஜானகியா? ஜானகி வாய்த்தர கால் தொகை. சிச்சி, மணி. அது பேரு ஜேம்ஸ் மணி. குட்டி ஆல் தி பெஸ்ட். இங்க வந்தா ஒரு மேட்டர் சொல்றேன்னு சொன்னீங்களா, அது என்னங்க அது? உள்ள வாங்க சொல்றேன். தூப்பு வந்து நோ நெவருங்க. எனக்கு கேக்குற அதே பாட்டு உங்களுக்கும் கேக்குது, சேம் லிரிக்ஸ். அதுக்கு என்ன அர்த்தம்? அது சான்ஸ்கிரிட் இல்ல, எனக்கு தெரியாது. அது இல்லைங்க, நீங்களே சொல்லுங்களேன். அது ரேடியோவோ வாக்மேனோ இல்ல, இருந்தாலும் கேக்குறீங்க. ஏன்? நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாதுங்க. ஜேம்ஸ் மணி, உங்க வட்டத்துள்ளார நான் ஃபிட் ஆக மாட்டேங்க. ஆவீங்க, அதான் விதி. இல்லைங்க, இது பிஸ்கட், இது பிகில். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, என் வட்டத்துக்குள்ள வர மாட்டீங்களா? ஐயோ, நெஞ்ச தொட்டீங்களே, இது கடவுளுக்கு அடுக்காதுங்க. ஐயோ, நீங்க அந்த சுலோகம் பாடினதுல இருந்து என் மனசெல்லாம் ஒரே பாரமா இருக்குதுங்க. பாரமா இருந்தா விட்டுருங்களே. விசில் அடிக்காதீங்க, எனக்கு ஆகாது. ஆவாதுன்னு அது எது வீட்டுல வச்சுன்னுக்குறீங்க? போட்டுட்டீங்களா? ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? எனக்கு விசில் வேற அடிக்க தெரியாது. உங்களுக்கு விசில் அடிக்க தெரியுமா? இப்ப இல்ல, வாங்க வாங்க வாங்க. இல்லைங்க, வானா, என் கொள்கைக்கு விரோதமா என்னால செயல்பட முடியாதுங்க. ஐயோ, என்னங்க இது? காதல்ல தோல்வின்றதுக்காக இப்படி தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறீங்களே. ஐயோ, தற்கொலை பண்ணிக்கிறது கால யாரா தூக்கு போட்டு கரெக்ட்டுங்க. அது கூட தெரியல உங்களுக்கு, வெகுளி பண்ணாகிறீங்க. இந்த பாருங்க, காதலுக்காக உயிரையா விடுறதுக்கு நீங்க தயாரா இருக்கும் போது உங்க உயிருக்காக நான் என் கொல்லிய தியாகம் பண்றதுக்கு தயாராயிட்டேங்க. I love you.